Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா பிரசாதங்கள்லாம் என்ன நம்ம பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு முக்கியமான பிரசாதம்னே சொல்லலாம். சுண்டல், கொழுக்கட்டை, லட்டு இதெல்லாம் வந்து அப்புறம் தயிர் சாதம் ரொம்ப முக்கியமா நம்ம வைப்போம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து செய்ய போறோம். வாங்க என்னன்னா எப்படி செய்யிறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா வடைக்கு வந்து உளுந்து வந்து ஊற வச்சிட்டேன். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இருக்கு. அதே மாதிரி சுண்டலுக்கு வந்து நான் நைட் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால என்ன பண்ணேன், காலையில வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ்ல ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் சுண்டலை வந்து போட்டு வச்சிட்டேன். நல்லா ஒரு 4-5 மணி நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஊறி வந்துருச்சு. நீங்க நைட் ஊற வைக்க மறந்துட்டீங்கனாலும் இந்த மாதிரி வந்து நீங்க ஊற வச்சீங்கன்னா நல்லா சூப்பரா ஊறிடும். நல்லா அந்த சூடா அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்டுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலை, மூக்கடலை, சுண்டல் எல்லாமே வந்து ஊறிடும். இப்போ வந்து மூக்கடலை தான் ஊற வச்சிருக்கேன். இப்போ சக்கரை பொங்கலுக்கு பச்சை அரிசி வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். அதுலயே 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். தயிர் சாதத்துக்கும் 2 டம்ளர் வந்து பச்சரிசி ஊற வச்சிருக்கேன். அது நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கணும். முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லாமே என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டைக்கு வெல்லம் துருவுறது, அப்புறம் பூர்ணத்துக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணி வைக்கிறது, அதாவது பிரசாதம்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் டக்குன்னு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு பாசிப்பருப்பை வந்து வறுத்துக்க போகிறேன். நீங்கள் வறுக்காமல் அப்படியே ஊற வச்சுட்டும் செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் வறுத்து செய்ய போகிறேன். நல்லாயிருக்கும் வறுத்து செஞ்சோம்னா. ஒரு 3-4 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து கலர் மாறக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த பாசிப்பருப்பு வறுக்க மனம் வந்து நல்லா கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்தா போதும். இப்போது இந்த பாசிப்பருப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே இந்த பச்சரிசி ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அதிலே வந்து சேர்த்துடுறேன். ஒரு 2 முறை நல்லா அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அரிசி இப்போ தான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. அதோடு சேர்ந்து பருப்பு நல்லா ஊறட்டும். சுண்டல் வந்து ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். கேஸ் வந்து சும்மா ஃப்ரீயாக தான் இருக்குன்றதுனால ஒவ்வொன்றா நம்ம வந்து கேஸில் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சுண்டல் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 5-6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தும் நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு. இப்போ உளுந்தையும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். உளுந்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே சுண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வெயிட்டும் வந்து குறைஞ்சி வந்துருச்சு. இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் வந்து நான் தயிர் சாதத்துக்கு சாதம் வந்து வெடிச்சுக்க போகிறேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போது முதல்ல 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பழைய அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுட்டு இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாதம் வந்து நல்லா கொஞ்சம் குழஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சுண்டல் வந்து தாளிச்சிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததும் 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்ததுமே நம்ம வந்து கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம். ஆனால் இப்போ கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சுண்டல் சாப்பிட. சும்மா 1 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டாலே போதும். சுண்டல் வந்து ரெடி ஆகிடும். 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பொடியாக வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து இன்னொரு குக்கரில் நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பு நல்லா 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சாச்சு. அதை வந்து சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் எடுத்துருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 டம்ளர் அரிசி பருப்புக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சக்கரை பொங்கல் கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்கணும். நான் எடுத்துருக்கிறது ரொம்ப பழைய அரிசி அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி பிடிக்கும். அதனால் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அரிசி பருப்பு நல்லா கொஞ்சம் குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி பருப்புக்கு நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரைஞ்சதுமே ஆஃப் பண்ணிடாமல் 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை சக்கரை பொங்கலுக்கு வந்து தாளிச்சிக்கலாம்.
முந்திரி கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக வறுபட ஆரம்பிச்சதும் திராட்சையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சர்க்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கரண்டி வச்சு நம்ம மசிச்சிக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் மசிக்க முடியாது, அப்படியே அரிசி பருப்பு அப்படியே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே இப்போ நம்ம வந்து நல்லா இப்போ மசிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போது இந்த குக்கரை வச்சுட்டு இது கூடவே நான் வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த தூசி கல்லெல்லாம் இருக்குன்றதுனால தான் நான் வடிகட்டி கரைச்சிட்டு வடிகட்டி சேர்க்குறேன். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அந்த நெய்யோடு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். சக்கரை பொங்கல் ரெடி. தயிர் சாதத்துக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் பேனில். இப்போது கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பருப்பு ஓரளவுக்கு வறுபட ஆரம்பித்ததும் 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். இது மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வர ஆரம்பித்ததும் சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு பாருங்கள், பச்சரிசி நல்லா குக்கரில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கரண்டி வச்சும் வந்து மசிச்சு கொடுத்துக்கிட்டேன் லைட்டாக. இப்போ தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இப்போ கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு நான் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் பால் கூட வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சுட்டு அது கூட சேர்த்துக்கலாம். வந்து இப்போ வெறும் தயிர் மட்டும்தான் சேர்த்து பண்ணுறேன். தயிர் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்தாச்சு. இப்போ தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக தயிர் சாதமும் ரெடி. உளுந்து வந்து நல்லா கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து மாவு நல்லா வடைக்கு வந்து நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகு வந்து நல்லா பொடியை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக எடுத்து சேர்க்கும் போது எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் மிளகே நிறையா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் குடிக்காது, அதனால் அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் உளுந்து மாவு மட்டுமே வச்சு பண்ணும்போது சோடா உப்பெல்லாம் சேர்க்க வேண்டியதே இல்லை. அரிசி மாவு நிறைய நம்ம சேர்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் சோடா உப்பு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். வடை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நிறைய அரிசி மாவு சேர்த்தோம்னா. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம், அதனால் சோடா உப்பு போட்டும் செய்யலாம், போடாமலும் செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வடை வந்து செஞ்சுக்கலாம். தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டோம்னா ஒட்டாமல் இருக்கும் மாவு. வடை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கலரும் பாருங்கள் நல்லா மாறி இருக்குது. இப்போ நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து வெங்காயம் போடாமல் தான் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட் தான், நீங்கள் வெங்காயம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரவா லட்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். விநாயகருக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரவா லட்டு வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூந்தி லட்டு வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம், ரவா லட்டு பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவையும் தேங்காயும் சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்குனதும் இது கூடவே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக இருக்கும் பார்த்தீங்களா, கேசரிக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த ரவை வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவை நல்லா வறுபட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 4-5 நிமிஷத்துக்கு ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அந்த ரவையோட பச்சை மணம் போகும்போது தான் சாப்பிட வந்து ரவா லட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 நிமிஷத்துக்கு கூட வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வைக்கும்போது ஒரு 4-5 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது இந்த வறுத்து வச்சுருக்கிற ரவை தேங்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன்.
3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி 1 கப் அளவுக்கு நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பவுடர் பண்ண சர்க்கரையை 1 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக இன்னொரு பக்கம் பாலை வந்து நான் காய வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா சூடான பாலாக சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா திக்காக பாலை காய வச்சுக்கிட்டு கொஞ்சமாக அந்த சூடான பாலை சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு லட்டு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. அப்போ வந்து பால் வந்து நல்லா அந்த ரவையில் அப்சர்வ் ஆகும். அப்போ ரவை உருண்டை வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவே. கொஞ்சமாக செய்கிறதுனால இப்போ நம்ம காய வச்சுருக்கிற பால் வந்து சூடு வந்து கரெக்டாக இருக்கும். அதே அதிக அளவு செஞ்சோம்னா பால் வந்து சூடு ஆறிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து பாலை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். சூடு ஆறிடுச்சுன்னா திரும்ப பாலை வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்க்கும் போது தான் உருண்டை வந்து நல்லா பிடிக்க முடியும். அந்த சர்க்கரையை நல்லா மெல்ட் ஆகும். ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் வந்து பெருசாகவே நான் வந்து உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்திருந்த 1 கப் ரவை 1/2 கப் தேங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 10 உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ரவா லட்டு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 விதமான ரெசிபிஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம விநாயகருக்கு வைப்போம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி செய்யலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான பூர்ணம் எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் மாவு வந்து எந்தெந்த மெத்தட்லலாம் ரெடி பண்ணலாம் கொழுக்கட்டைக்கு அப்படின்னும் வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த கொழுக்கட்டை ரெசிப்பியும் பாருங்கள். மறக்காமல் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டையும் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னலாம் பிரசாதம் பிடிக்குதோ அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கலாம். பாயசம் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் வெரைட்டி ரைஸ்லாம் ஏதாவது வேணும் பிரசாதத்துக்கு செய்யணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். முக்கியமாக கொழுக்கட்டை, சுண்டல், தயிர் சாதம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வைப்பாங்க. லட்டு மெயினாக. அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் உங்களோட வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.